கொஞ்ச நாள் திமுக சீமான் அண்ணன் அவர்களை கையில எடுத்திருக்கா, எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லி சித்தப்பா தூக்குனால வரும், அண்ணன் தூக்குனால வரும், அத்தை தூக்குனால வரும், இப்ப சீமான் தூக்குனால வந்துச்சு. இதுதான் போனீங்களா? நான் கேக்குறேன், 41 பேர் இறந்துட்டாங்க, 41 பேர் இறந்துட்டாங்க. 2வது வாட்டி எதுக்கு நீங்க குஷியை ரிலீஸ் பண்றீங்க? இதுதான் வருத்தமா? இதுதான் செயலா? எங்க அண்ணன் போய் இட்லி கடையை பாப்பாரு. அப்ப இது வருத்தம் கிடையாது, இது செயல் கிடையாது. நாங்க 36 லட்சம் வாக்கு வச்சிருக்கோம், 38 லட்சம் வாக்கு வச்சிருக்கோம். என்ன பண்ண? நீங்க எத்தனை நேரத்துல ஜெயிச்சீங்க? உங்களை பாத்தீங்கன்னா இந்த மன்றத்தை சொல்றேன், மரியாதைக்குரிய தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஆடுக்கும் மாடுக்கும் கோழிக்கும் காடகுஞ்சிக்கும் நீங்க கடலில் இருக்கிற மீனுக்கும் வாக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் நாம் தமிழர் இயக்கம் இந்த நாட்டை ஆள முடியும். நான் சொல்றேன், உங்க கொள்கையை நீங்க 8 வாட்டி பேசிருக்கீங்களா இல்லையா? ஒரு பாட்டு ஒன்று பாடி காமிச்சார், நான் ஒரு பாட்டு பாடுறேன். ராரா ராமையான்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? 8க்குள்ள உலகம் முடிச்சுங்கன்னு சொல்லுவோம். 8க்கு மேல இருந்தா நீங்க இல்லவே நிம்மதியே இல்ல. நீங்க 8க்கு மேல வாக்கு வாங்கினா தமிழ்நாட்டு மக்களுக்கு நிம்மதி இல்லை என்பதற்காக தான் நாம் தமிழரை மக்கள் தொடர்ச்சியாக புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக உண்மையாக நம்ம பார்க்கப்படுகிறது.